யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2023 எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியாக போகுது. நிறைய மாணவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. வருடம் இந்த கேள்வியை நிறைய மாணவர்கள் எழுப்புவாங்க. இதற்கான விடையும் நான் அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். இந்த வருடமும் இந்த கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி என்னென்னா, இதுக்கு முன்னாடியும் நான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு மாணவர். ஆனால் தெரியாமல் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிட்டேன். சரியான புரிதல் இல்லாதனாலையும் ராங் கைடன்ஸ்னாலையும் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த முறை என்னுடைய ரிசர்வ்டு கேட்டகரியில் நான் அப்ளை பண்ணலாமா? யூபிஎஸ்சி இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? தாராளமாக இந்த முறை நீங்கள் கரெக்டான ரிசர்வ்டு கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா யூபிஎஸ்சி அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் லீகலாக அந்த கேட்டகரியில் வரணும். அதற்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்டேன் பண்ணணும். அதனால் உங்களுக்கு சந்தேகம் வேணாம். இந்த முறை கரெக்டான ரிசர்வேஷன் கேட்டகரியில் அப்ளை பண்ணுங்கள். நன்றி.